சோல்ஜர்ஸ். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கிற கேமர்ஸ் பல பேர் தங்க முதல்ல விளையாட ஆரம்பித்த கேம்ஸாக தான் சரி, அவங்க விளையாண்ட பெரும்பாலான கேம்ஸ் எல்லாம் சரி, அது கண்டிப்பாக கிராட் கேம்ஸாக தான் இருக்கும், பரிசீமான கேம்ஸாக தான் இருக்கும். ஏன் இந்த வீடியோ பார்க்குற நீங்களே ஏகப்பட்ட கிராட் கேம்ஸ் விளையாண்டுருப்பீங்க, அதுவும் இதே திருட்டு கேம் தானா நம்ம பண்ணுற தப்பு தானான்னு தெரியாமையே நீங்கள் வந்து இவ்வளோ கேம்ஸ் விளையாண்டுருப்பீங்க. உண்மையிலேயே கிராக் கேம் விளையாடுறது தப்பான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே சட்டப்படி ஒரு குற்றம். அப்போ உண்மையை வெளிப்பட குற்றம். உண்மையிலேயே இந்த கிராக் கேம்ஸ் எப்படி வந்துச்சு, எப்படி உருவாக்கப்பட்டது, இந்தியாவில் எப்படி இருக்கு அப்படின்றதான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நம்ம தான் கஷ்டப்பட்டு 1 லட்சம் வந்திருக்கோம். நீங்கள் வந்து லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணால் மேலே மேலே போகலாம். ஓகே சோல்ஜர்ஸ், ஓரா பேசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. பொதுவாக கேம்ஸ் உருவாக்கப்படுறது அப்படின்னா ஒரே காரணம் பணம் சம்பாதிக்கிறது தான். பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். எப்படி மூவிஸ் தயாரிக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கோ அந்த மாதிரி தான் வீடியோ கேம்ஸ் தயாரிக்கிறதும். பட் இது வந்து உண்மையிலேயே காசு கொடுத்தா விளாட்றாங்களா, டேட்டா போதானா, அதான் இல்லை. மாட்டிக்கிட்ட பங்கு சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கலாக ஒரு ஆள் இருந்துக்கிட்டு டிக்கெட் வாங்கி பார்த்துட்டு ஓகே உள்ள போ அப்படின்னு சொல்லுவார். பட் கேமுக்குள்ள டிஜிட்டலாக பண்ண முடியுமானால் பண்ண முடியாது. பட் அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கேமுக்குள்ள செக்யூரிட்டிகள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிடி இருந்துச்சு. நீங்கள் சிடி போட்டீங்க அப்படின்னா கேம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கேம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி கேம் ஆடும்போது நீங்கள் சிடி ஃபுல்லாக போட்டு உள்ள கேம் ஸ்டார்ட் பண்ணா இப்படி கேம் செக் பண்ணிட்டு கரெக்டா கீ இருக்கான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கேம் கோட் அலோவ் பண்ணும். சில கேம்களை பாத்தீங்க அப்படின்னா அது ஈயமான கேம்களை பாத்தீங்கன்னா அந்த கேமுக்குன்ட்டு ஒரு கோட் ஒன்று கொடுப்பாங்க, சிடி கவர்லேயே வரும். அந்த கவர்ல இருக்கிற கோடை போட்டீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணி விளையாடலாம், சிடி போன அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில கேம்கள் இருந்துச்சு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. பட் இதே மாரியும் பாத்தீங்க அப்படின்னா பல பேர் வந்து கிராக் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்பர்லாம் கொடுக்க முடியாது, சீட்லாம் பார்க்க முடியாது, டேட்டாவில் போ அப்படின்ட்டு சும்மா கிராக் ஆக சொல்றீங்க ப்ரோ, அது ஒர்க் ஆகுது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஒரு இந்த பேருக்கான அர்த்தமே விளக்கம் இருக்குது. பொதுவா சினிமா தியேட்டர்ல டிக்கெட் கிடைக்கிற மாதிரி தான் வந்து இது ஒர்க் ஆகும். கேம்ல கிளிக் பண்ண உடனே டேட்டா என்ன பண்ணும், செக்யூரிட்டி செக் பண்ணும் உள்ள போயிட்டு இவன் உள்ள காசு வாங்கியிருக்கானா அப்படின்ட்டு. வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சா உள்ள வரும். பட் இது கிராக் கேம் எப்படி வேலை செய்வோம் அப்படின்னா இந்த நடுவில் வந்து செக்யூரிட்டி தெரியுமா, செக்யூரிட்டி வால் இருக்கு தெரியுமா, இந்த வாழை உடைக்கிற மாதிரி இது செக்யூரிட்டி உடைச்சு பைபாஸ் பண்றாங்க. அதாவது அந்த செக்யூரிட்டி போகாம டேட்டா கேமுக்குள்ள போறாம பண்றாங்க. இப்படிதான் பொதுவா இந்த கிராக் கேம் ஒர்க் ஆகுது. இது பாத்தீங்கன்னா கேம் இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கேம் கம்பெனியும் மிகப்பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஒரு கேம் உருவாக்குறானுங்க. நீங்க வந்து சமாளலாம், நான் கேம் தானப்பா, கேம் காசு கொடுப்பாப்பா அப்படின்னு போலாம். பட் அது உருவாக்கணும் இல்லையா, சும்மா வந்துருமா அப்படியே கோடு தட்டினா வந்துருமா, வராது. இதுக்காக வந்து பல பேர் உட்காந்து உழைக்கணும், நாள் ஃபுல்லா உட்காந்து உழைச்சாதான் இந்த மாதிரி கேம் ஒன்று வரும். ஒரு கேம் உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட உழைப்பு தேவைப்படுது. ஸோ பல பேரோட உழைப்பும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து இந்த மாதிரி கிராக்கால காணாம போகுது. இந்த மாதிரி வந்து ஈஸியா வாட்டு போயிடாங்களே, இதுக்கான வருமானம் வரலன்னும் போதுதான் பெரும்பாலும் கேம் கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், செக்யூரிட்டி வேணும் அப்படின்ட்டு தான் இவங்க வந்து டிஆர்எம் தேடி போறாங்க. டிஆர்எம்னா டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட். வெரி குட். ஆனா எனக்கு புரியல, இதுக்கு இங்க தான் வராங்க. நம்ம டினாவோ பாத்தீங்க அப்படின்னா கேமை கிராக் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு செக்யூரிட்டி சாஃப்ட்வேர். இந்த டெவலப்பரா கொடுக்க முடியாது அப்படின்றதுனால இவங்க உள்ள வந்து இங்க வந்து கிராக் பண்ண அளவுக்கு கேம் வந்து பாதுகாப்பாங்க. பொதுவாக கேம் ஸ்டார்டிங்ல மட்டும்தான் செக்யூரிட்டி இருக்கும். பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா கேம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே வந்து செக்யூரிட்டி செக் பண்ணிட்டே இருக்கும். கேம் கிராக் ஆயிருக்குதா, ஒரிஜினலா இருக்குதா, காசு தராங்களா இல்லையா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னாச்சு அப்படின்னா அந்த காலத்துல வந்து எந்த கேம் தான் கிராக் வந்துட்டே இருந்துச்சு. பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா கேம் கிராக்கே வரல. ரொம்ப வந்து பெரிய பெரிய கேம்ஸ்லாம் கிராக் வராம இருந்துச்சு. சரியா சொன்னா வந்து இந்த கேம் கிராக் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்குனே சைட் இருக்கு. சைட் பேர் சொல்லாமன்னு தெரியல, சொல்ல பிரச்சனையாம தெரியல. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு சொல்லு. நான் தமிழ்ல சொல்றேன். விரிசல் பாறை அப்படினே சைட் இருந்துச்சு. கேம் கிராக் வந்துருச்சா இல்லையா, அது வந்துருச்சுனா எத்தனை நாள்ல வந்துருச்சு, எத்தனை மாசத்துல வந்துருச்சு அப்படின்றத டீடைலா போட்டு வச்சிருப்பான். இன்ஃபர்மேஷன் அப்படி எந்த கேமும் கிராக் வரலனா அவனே போடுவான், இன்னும் கிராக் வரலீங்க, கேம் ரிலீஸ் எத்தனை மாசம் ஆயிடுச்சுங்க, இன்னும் வரலீங்கன்னு சொல்லிட்டே இருப்பான். அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். பல கேம்கள் வந்துட்டு இன்னும் வந்ததுக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு கிராக்கும் வராமல் இருந்துச்சு. இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இன்னும் கிராக் கேமே இல்லையான்னு பார்க்கும்போது தான் திடீர்னு பார்த்தா ஒரு புது கேமை கிராக் அடிச்சிட்டாருங்க. சரியா சொன்னா ஹிட்மேன் 2 சொல்லலாம். ஹிட்மேன் ரீமேக் பண்ணாங்கல்ல, அந்த ஹிட்மேன் 2, அந்த ஹிட்மேன் 2க்கு கேம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கிராக் வந்துச்சு. டினோவோட நம்பிக்கை தன்மை அப்படின்ற விஷயம் வந்து கேள்விக்குறியாச்சு. ஏகப்பட்ட டெவலப்பர்ஸ் வந்து கேள்வி ஆரம்பிச்சாங்க, என்னடா இது அப்படின்ட்டு. ஏன்னா டிஆர்எம் அப்படின்றது வாப்பா தம்பி சும்மா போர் கொடுப்பாமலாம் கிடையாது. டிஆர்எம்முக்காக டினோவுக்கு ஒவ்வொரு டெவலப்பர் கம்பெனியும் ஒரு பெத்த அமௌண்ட் வந்து கொடுத்தாங்கணும். சரியா சொன்னா கரெக்டாக சொல்லலாம், கிரைசிஸோட ரீமாஸ்டர் கேம் வந்து தெரியுமா, அந்த கேமோட டிஆர்எம்முக்காக 120K யூரோ கொடுத்தாங்களாமா. அதாவது 1,20,000 யூரோ.
டாலரை விட யூரோ மதிப்பு அதிகம். அப்ப எத்தனை கோடி கொடுத்துருப்பான்னு பாத்துங்க. ஸோ இந்த அளவுக்கு காசு கொடுத்தோம், டிஆர்எம்ஸே வேலை செய்யல அப்படின்ட்டு ஏகப்பட்ட டெவலப்பர்ஸ் வந்து டினோவா மேல விருப்ப ஆரம்பிச்சாங்க. பட் டினோவால இந்த செக்யூரிட்டி விஷயம் மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சு கேம்களுக்குள்ள. என்ன பண்ணா அதுதான் வந்து கேம் ஆப்டிமைசேஷன். பொதுவாக ஒரு கேமை எல்லா பிளாட்ஃபார்முக்கும் ஒர்க் பண்ற மாதிரி தான் ஆப்டிமைஸ் பண்ணிருப்பாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா ஆப்டிமைஸ் பண்ணதே தாண்டி டினோவா கேம்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அந்த கேமோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அடி வாங்க ஆரம்பிச்சுது. குறிப்பா சொல்லணும்னா ஒரு கேம்ல ஆவரேஜா டினோவா இல்ல அப்படின்னா ஒரு 40 FPS வருதுன்னா டினோவா இருந்துச்சுன்னா ஒரு 20 FPS தான் கிடைக்கும். 20 FPS தான் கிடைக்கும்னா கொஞ்சம் டம்மியா தான் இருக்கும். ஏதோ ஹை எண்ட் பிசி தான் பரவாயில்ல. இதே சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் தான் வச்சிருப்பீங்க, அதுல இந்த மாதிரி FPS ஆஃப் ஆச்சுன்னா யாரும் வந்து டினோவா இருக்குது அதனாலதான் வந்து கம்மியா தான் யோசிக்க மாட்டான், வாங்கணும் காண்டில் தான் செய்வான். என்னடா ஆப்டிமைஸ் பண்ணி கேம் எடுக்கவே மாட்டேங்குதா அப்படின்ட்டு அவன் காண்டு ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பான். அப்படிதான் வந்து பல பேர் வந்து சில கேம்ஸ் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. சில டெவலப்பர்ஸும் இந்த விஷயத்த வந்து டினோவோட விற்க ஆரம்பிச்சாங்க. இல்லைங்க டினோவை வச்சா விருப்பம் இருக்குதுங்க, FPS கட்டி ஆகுதுங்க, எவனும் கேம் வாங்க மாட்டேன் ரிப்போர்ட் பண்றான்ட்டு டினோவா மேல விருப்பம் ஆரம்பிச்சிருந்தாங்க. சரியா சொன்னா டேக்கன் 7 கேம்ல வந்து டிஆர்எம் டினோவா கொண்டு வந்தானுங்க. அப்புறம் டினோவா தேவையில்லை மூட்டு கிளம்பு அப்படின்ட்டாங்க. குறிப்பா கேப்காம் அதே லெவல் தான். கேப்காம் பாத்தீங்க அப்படின்னா டினோவா மேல கடுப்பாயிட்டு உன் டிஆர்எம் தேவையில்ல கிளம்பா தம்பிட்டு டினோவா மேல தத்து விட்டாங்க. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கேம் கிராக் ஆக போகாதுன்றதுக்காக டிஆர்எம் ஒருத்தன் கூப்பிட்டு வந்து கடைசியில் அவனை அடி துரத்துற மாதிரி நிலைமைக்கு வந்து டெவலப்பட்டாங்க டெவலப்பர்ஸ். சரி ஓகே அந்த கிராக் பண்றாங்க ஓகே, இதெல்லாம் யார் பண்றா எதுக்கு பண்றா அப்படின்னா இதுதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். பெரும்பாலும் கிராக் பண்ற டீம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து காசுக்காகவோ எதளவு பணத்துக்காக பண்றாங்கன்னா இல்ல, பணம்லாம் ஜிஜிபி மேட்ரு, நான் அதுக்கு வரல. முதல்ல கிராக் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஒரு சின்ன கம்யூனிட்டி ஆரம்பிச்சாங்க. அந்த கம்யூனிட்டி ஒரு பேர் இருக்கும், அந்த பேரெல்லாம் சொல்ல முடியாது, ஸ்ட்ரைக் அடிச்சிருவானுங்க. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. இவங்க என்னால என்ன இதுக்கு பண்றாங்க அப்படின்னா என்னால முடியும் நான் பண்றேன் அப்படின்ட்டு கெத்தா பண்ணிட்டு இருப்பாங்க பல பேர். என்ன என்னால முடியும் இந்த மாதிரி தான் வந்து ஒரு குரூப்பா சேர்ந்து சும்மா கெத்தாக பண்ண ஆரம்பிச்சாங்க. அது இப்போ வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்கு. அக்கா கடைன்னு ஒன்று இருக்கு, அப்புறம் கருப்பு பெட்டின்னு ஒரு டீம் இருக்கு, அப்புறம் கான்ஸ்பெசின்னு ஒன்று இருக்கு, அப்புறம் குறியீடு எக்ஸ் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. இப்படின்ட்டு ஏகப்பட்ட கிராக் பண்றதுக்குன்ட்டு அப்ப டீம்கள் இருக்கிறாங்க. பட் இது மட்டும் இல்லாம இன்னொரு கிராக்ல என்ன பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமை ஒரு கன்சோலை கொடுக்கும் போது அது கிராக் வருமானா கிராக் வராது. இது பிசி எடிஷன்ல மட்டும் தான் அந்த கிராக்ன்ற ஒரு விஷயம் பெரிய பிரச்சனையா இருக்கு. சரியா சொன்னா இப்போ ஒரு பிளே ஸ்டேஷன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா சங்கிலி உடைப்பு, தமிழகப்படம் எனக்கு சிரிப்பா இருக்குடா, சங்கிலி உடைப்பு அப்படின்னு இருக்கு பிளே ஸ்டேஷன்ல. ஒரு கன்சோல பண்ணா மட்டும் தான் கேம்லாம் எடுக்கும். மற்ற பர்டிகுலர் ஒரு கேமுக்கு தான் இருக்குன்னா அப்படி கிடையாது. பட் பிசில மட்டும் தான் பர்டிகுலர் ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணி அந்த கேம் வந்து செக்யூரிட்டி உடச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா என்ன பிரச்சனை, பிசி தானே பிரச்சனை, பிசி கூடாது நீ கன்சோல் கூடு அப்படின்ட்டு ஏவோட பேர் வந்து கேம்ல கன்சோல் கொடுத்துறானுங்க. குத்திட்டு இல்ல சரியா சார் ராக்ஸ்டாரை சொல்லலாம். ராக்ஸ்டாரோட GTA 5 எடுத்துட்டீங்க அப்படின்னா அது முதல்ல கன்சோல் தான் வந்துச்சு. பல ஆண்டுகளுக்கு பிறகு பிசி கேமர்ஸ் கண்ணீர் விட்டதுக்கு அப்புறம் தான் அதை வந்து பிசிக்கே விட்டான். பிசி விட்டதுக்கு அப்புறம் தான் பல மகள் போட்டு விட ஆரம்பிச்சானுங்க. இவருக்கு இதான் வேலை. அதே மாதிரி ஆர்டிஆர் பார்த்தீங்கன்னா வந்த புதுசுல எக்ஸ்பாக்ஸுக்கும் பிளேஸ்டேஷன் தான் வந்துச்சு, பிசி வரவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு தான் பிசி ரிலீஸ் பண்ணானுங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிகள் வந்து இந்த கேம் முதல்ல அதுக்கு விட்டு ரெண்டாவது வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கேம்ஸ் எல்லாம் இப்போ பிளேஸ்டேஷன் தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் எஸ்டிஸோ விட்ட கேம் எல்லாத்தையுமே அவனே பிசி விட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். பட் எல்லாம் பார்த்துருப்பீங்க அவன் எஸ்டிஸோ விட்ட கேம் முதல்ல பிளேஸ்டேஷன் வந்துடும், அப்புறம் தான் பிசி விட்டுருப்பான். எடுத்தவன் பிசி விட கிராக் அடிச்சிட்டு அவனுக்கு ஒரு பயம் இருக்குது. பயம் எப்படிலாம் வேலை செய்து பாத்தியா பையா, அது இதுக்கும் சொல்லலாம் அதுக்கும் சொல்லலாம். சோ இதுக்கப்புறம் என்ன பண்ண பார்க்கும்போது தான் பெரும்பாலும் கேம்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து கீப் ஆன்லைன் விட்டுறலாம், நீ கேம் ஆனாமன்னா ஆன்லைன்ல வச்சுக்கணும், ஆன்லைன்ல வச்சுன்னா கேம் ஆடலாம் ஒரே வழி, இப்போ கட் பண்ணா கேமை கட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கீப் ஆன்லைன் என்ற ஆப்ஷனையும் வந்து சில கேம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது சில கேமர்ஸ் மத்தியில வந்து பிளாக் ஸ்லாஷ் ஆச்சு, ஏன் கீப் ஆன் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதையும் சில பின் வாங்கிட்டாங்க. பட் இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் பிளேயர் தான் நடக்குது, சிங்கிள் பிளே கேம்ஸ் தான் நடக்குது. பட் மல்டி பிளே கேம்கள்ல எதுவும் நடக்கிறது இல்ல. மல்டி பிளே கேம்கள்ல வந்து கிராக் பண்ண கஷ்டமான ஒரு விஷயம் இருக்குது. உதாரணம் GTA 5 பாத்தீங்க அப்படின்னா GTA 5 வந்து இது ஆடிக்கலாம் ஓகேவா. பட் ஆன்லைன் போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து காசு கொடுத்து வாங்கி ஆகணும். யார் சொன்னது, நான் ஆன்லைன்ல கிராக் போட்டு ஆடுவேன் கேட்டு அது வேறையா, பெட்ரோல் போடுவேன் வண்டி ஓட்டுவேன் திடீர்னு பைக் எடுத்து பறப்பேன் பாஸ். ஓகே எடிட்டர் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து ஒரிஜினல் கேம் கிடையாது. என்னடி இது ஆர்பி ஆடிட்டு இருப்பீங்க. ஆர்பிலாம் பாத்தீங்கன்னா கிராக் கேம் தான் நீங்க ஆடுறீங்க. ஒரிஜினல் ஆன்லைன் இருக்கு தெரியுமா, GTA ஆன்லைன் அப்படின்ட்டு ராக்ஸ்டார் அந்த ஆன்லைனே காசு கொடுத்து தான் ஆடி ஆகணும். பொதுவாக கால் ஆஃப் டியூட்டி கேம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த
இன்னோவேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. எப்படின்னா ஒரு ஸ்டோரி கேம்பெயின் இருக்கும். அதையும் மீறி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மல்டிபிளேயர் ஆப்ஷன் கொடுத்துருப்பான். ஸ்டோரி கேம்பெயின் கிராக் இல்லாம தவிர மல்டிபிளேயர் நீ காசு கொடுத்து ஆகணும். ஒரு கிராக் பண்ணுறது என்ன பண்ணுவாங்க, அது ஆன்லைனில் போயிடுச்சுன்னா கிராக்கை கண்டுபிடிச்சிருவாங்க, கேம் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதனால இந்த கேம் வந்து ஆன்லைனுக்கு போகக்கூடாது, நெட்டை விட்டு போகக்கூடாதுனால ஆஃப்லைன்லேயே வச்சுக்கிறாம தான் கிராக் அடிப்பாங்க. அதனால நம்ம மட்டும் ஆட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனை கொண்டு வந்து பைபாஸ் பண்ணலாம், அது இது பண்ணலாம், கிராக் எடுக்காம பார்த்துலான்ட்டு கேம் டெவலப்பர்ஸ் வந்து முயற்சி பண்ணியிருப்பாங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா பட் இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேம் கிராக் பண்ணுறது நல்லதா கெட்டதா பார்த்தீங்க அப்படின்னா கெட்டதும் இருக்கு, ஒரு நல்லதும் இருக்கு. கெட்டது பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் அந்த டெவலப்பருக்கு காசு போட்டு உருவாக்கினா அந்த கிரியேட்டருக்கு காசு போகுதுன்னா காசு போகிறது இல்லை. அதை நம்ம இலவசமாக ஆடிக்கிட்டு இருக்கோம். அந்த இலவசமாக வருதுன்றனாலேயே அதோட வேல்யூன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. பல பேர் டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் படத்தை தேட்டரில் பார்க்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தேட்டரில் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் காசு கொடுத்து வாங்குறதுக்கும் கிராக் மலர்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம். டிக்கெட் கொடுத்து பார்த்தா இந்த டேட்டா அந்த யார் சம்மந்தப்பட்டாலும் சில காசு போகும். சீலியை டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் யாரும் காசு போகுது. ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெவலப்பர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாமல் போகிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது வந்து இல்லீகலான விஷயம். பட் நல்லது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாமான கண்ட்ரியில் ஒரு கேம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டூல் தான் இந்த விஷயம். இதை நான் சொல்லக்கூடாது, நான் சொல்கிறேன். இந்தியாமான கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெரும்பாலும் ஆடுற கேம்கள் வந்து கிராக் கேம்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கு. சரியா சொன்னால் அந்த காலத்தில் வந்து சீரியல் காலத்தில் பெரும்பாலும் சீரியல் நடந்திருப்போம். நம்ம நினச்சா நமக்கு ஒரு சீரியலும் 30 ரூபா இருக்குமா, செகல 30 ரூபா இருக்கும், 40 ரூபா இருக்கும். நம்ம வந்து காசு கொடுத்துருக்கோம். பட் இந்த காசு டேரக்டா வந்து டெவலப் பண்ண போறது இல்லை. இந்த கேமை கிராக் பண்ணிட்டு சீப்படி விற்கிறாங்க தெரியுமா, அவங்ககிட்ட தான் போயிருந்துருக்குமே தவிர டேரக்டா வந்து டெவலப்பர்ஸ் கிட்ட காசு போயிருந்திருக்காது. இந்தியாமான கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இருக்கிறது மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான். மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸோட மந்த்லி ரெவன்யூன்றது அவங்க அன்றாட தேவை தீர்த்துக்க தவிர அதை மீறி பெரிதாக செலவு பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக அது இல்லை. இப்படி இருக்கும் பொழுது பேரண்ட்ஸ் வந்து கேம் விளையாடுறதுக்கு 3000 ரூபாய் கொடுத்து இந்த இப்போ வரைக்கும் 3000 வாங்கிக்கப்பா அப்படின்னு கொடுப்பாங்களான்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். உதாரணத்துக்கு பசங்களுக்கு வந்து பிசி வேணும்னா கூட இப்போ படிக்கிறதுக்கு வேணும்ப்பா ஏமா தான் பிசி வாங்குவானுங்க. அப்படி பிசி வாங்கும் பொழுது கூட அப்பா கேம் வாங்க இப்போ கேம் காய்ச்சி கொடுப்பாருலாம் வாங்க மாட்டானுங்க. இவங்களா தேடி பிடிச்சா இவங்களே வாங்கி இருந்திருப்பானுங்க என்ன கேம் வேணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸால ஒரு கேமுக்கு வந்து காசு கொடுத்து அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாத நிலைமையில தான் பல பேர் கிராக் பண்ண விளையாடுறாங்க. நீங்க ஆரம்ப காலத்தில் விளையாடும் போது சின்ன வயசுல விளையாடும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்க விளையாட தப்பு இல்லை. பட் நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு கேமாவது நாங்க விளையாடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஒரு கேம் பிடிச்சிருந்தா அந்த பிடிச்ச கேமை காசு கொடுத்து வாங்கி விளையாடுங்க, அது தப்பே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு டெவலப்பர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது நமக்கு முன்னாடி ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் கேமுக்கு காசு கொடுத்து வாங்கணுமா, கேமுக்கு காசு கொடுத்து விளையாடணுமா அப்படின்ற தாட்ல இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு கேமிங் பத்தின ஒரு அறிவு வந்திருக்காது, பெரும்பாலும் இருந்திருக்காது. பட் நம்ம ஜெனரேஷனுக்கும் நமக்கு வர அதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கும் கண்டிப்பா கேமிங் என்னன்னு தெரியும். ஸோ கண்டிப்பா அவங்க வந்து கிராக் கேமா வேண்டாம் காசு கொடுத்து விளையாடலான்ட்டு காசு கொடுத்து வாங்கி விளையாடுவாங்க அப்படின்னு நம்பலாம். நானும் இந்தியாவில் பிறந்ததால் ஆதி காலத்துல வந்து சீரியஸாக ஆகிட்டு இருந்தேன். அதன் பிறகு நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கேம் செலவு பண்ணணும், அந்த கேம் காசு கொடுக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு காசு கொடுத்து விளையாடுவாங்க ஆரம்பிச்சேன். பட் நல்லா எப்பிக்கு நம்ம நல்லா வேண்டாம் காசே கொடுக்காம ஃப்ரீயாக கொடுக்குற பத்தியா. இது வரைக்கும் லைப்ரரியில 100க்கும் மேற்பட்ட கேம்கள் இருக்கு. இது ஒரு கதை காசு கொடுத்தே இல்லை. உங்களதுல வந்து 277 கேம்ஸ் இருக்கு. 277 ஓகே. வாரம் தவறாமல் கிளைம் பண்றல. அதனால இப்ப சில சைட்ஸ்ல வந்து ஃப்ரீயா கேம் கொடுப்பாங்க, ஒரிஜினல் தான். ஓகேவா, அதை பத்தி தனியா சொல்றேன். ஃப்ரீயா டவுன்லோட் கேம் டவுன்லோட் பண்றது எப்படி அப்படிட்டு. ஓகே. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா ட்ராக் வந்து சில எண்ணத்துல கரெக்டா வேலை செய்யுது அப்படின்னா சில பழைய கேம்களுக்கு சில ஸ்டோர்லயே கிடையாது. சரியா சொல்லணும்னா சில பழைய கேம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஸ்டோர்ல இருக்குமா இருக்காது. மேட் மேன் அப்படின்னு ஒரு கேம். அந்த கேம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு போயிட்டு நீங்க ஸ்டோர்ல தெரியும்னா எந்த சொல்லுமே அந்த கேம் அவைலபிளா இருக்காது. இதே மாதிரி GTA Vice City GTA San Andreasோட பழைய கேம் போய் தெரிய பாத்தீங்க அப்படின்னா எந்த ஆன்லைன் ஸ்டோர்லயுமே இப்ப அவைலபிள் இருக்காது. புது கேம்லாம் ஓகேப்பா, எல்லாம் ஓகேப்பா, பழைய கேம் ஆன ஆசை இப்படி இப்ப நான் போய் ஆடுறது. இதுக்கு ஒரே வழி வேற என்ன, அதான் அங்கதான் போன என்ன பண்றது, அக்கா கடை தான் போக வேண்டியது இருக்குது. இது மட்டும் இல்லாம ஒரு டெவலப்பர் கம்பெனி பழைய கேம் அந்த கேம்ஸ் எல்லாம் விட்டான் போல திருப்பி அந்த கேம் பண்ண ஸ்டோர்ல விடும் பொழுது அவங்ககிட்டே ஃபைல் இல்லாம என்ன பண்ணிருக்கானா கிராக் பண்ண விஷயம் டவுன்லோட் பண்ணி ஸ்டோர்ல விட்டுருக்கியா. இந்த விஷயத்த வந்து ஒரு கேம் விளையாடி பார்க்கும் பொழுது இது என்ன இது தப்பா இருக்கேன்னு தெரிய பார்க்கும் போதுதான் இவன் ஒரிஜினலா ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ண கேமே கிராக்டு கேம்ன்றது தெரிய வந்திருக்கு. கேமோட பேர் நான் வந்து சொல்ல விரும்பவில்லை, முடிஞ்ச வேற சொல்றேன். இந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்கு கேமிங் ஃபீல்ட்ல. இதுக்கெல்லாம் காரணம் ஆன்லைன் ஸ்டோர் தான். முதல்ல பிசில் காப்பி இருந்துச்சு, பிசில் காப்பி தூக்கி போட்டு டிஜிட்டல் காப்பி வந்தானுங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் யாரோட பஞ்சாயத்து இருக்குது. முடிஞ்ச எப்ப தெரியவே போறேன் சிடி விசஸ் ஆன்லைன் ஸ்டோர் அப்படின்ட்டு. இதை பத்தி நினைக்கிறீங்க இந்த கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே நீங்க வந்து என்னதான் கிராக் பண்ணலாம்னாலும் ஃபியூச்சர்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு டெவலப்பர் சப்போர்ட் பண்றதுக்காக கேமை வந்து நீங்க காசு ஊத்தி விளையாட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த கண்ட்ரிக்குள்ள இவ்வளவு மார்க்கெட் இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் டெவலப்பர்ஸ் உள்ள வருவாங்க. மூவிஸ்ல வந்து மார்க்கெட்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்
அப்புறம் ஆடியோ படம் ரிலீஸ் பண்ணுறீங்க டப் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வரணும் அப்படின்னா நீ கேமை காசு கொடுத்து வாங்கினா மட்டும்தான். மார்க்கெட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேம் டெவலப்பர் சமுக்குன்னு கேம் ரிலீஸ் பண்ணுவாங்க, நம்ம லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இன் ஃபியூச்சர் பேர் நீங்கள் அப்போ வாங்க காசுக்கு கார்டு எழுங்க வாங்கன்னு சொல்ல, நீங்கள் வளர்ந்த ஃபியூச்சரில் கண்டிப்பாக கேம் வாங்கினீங்க அப்படின்னா காசு கொடுத்து வாடுங்க. அதுதான் அந்த ஃபீல்டுக்கு நல்லது. இது மட்டும் இல்லாமல் கேம்ன்றதே வந்து குழந்தைகள் கிடையாது, 18+ தான். பெரும்பாலும் கேம் வயது வந்த ஒரு கேம்கள் தான். இந்த லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி என்ன கமெண்ட் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. போகிறவங்க சும்மா போதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் முதல்ல கிராக்குன்னு தெரியாமலான கேம் எது, அது உங்கள் அனுபவம் என்ன அப்படின்றத பற்றி கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போட்றேன், பாய்.